தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நேயர்களே, இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் 2, அத்தியாயம் 9. அன்றைய இரவு நிகழ்ச்சிக்கு தன்னையும் அழைக்க வேண்டுமென அந்த அழகு சிலை கூற முற்பட்டு வார்த்தையை முடிக்கா முன்னமே, உன்னை யார் வர சொன்னது இங்கே, போ உள்ளே என்று அக்ஷயமுனை கோட்டை தலைவன் அந்த அறையே அதிரும்படியாக கூவியதை கேட்டதும் சற்று குழம்பவே செய்தான் இளைய பல்லவன். எண்ணங்களை சிறிதும் புறத்தே காட்டாத ஆழ்ந்த உள்ளம் படைத்த அந்த கிராதகனே கட்டுப்பட்ட தன் உணர்ச்சிகளை காற்றில் உதறிவிட்டு கூவும்படியான அந்த நிகழ்ச்சி யாதாயிருக்கும் என்று யோசித்து எதுவும் புரியாததால் கோட்டை தலைவனை நோக்கி கண்களை திருப்பிய இளைய பல்லவன் அவன் முகத்தில் கோபம் மிதமின்றி தாண்டவமாடிக் கொண்டிருப்பதையும் சுடும் கண்களை அவன் தன் மகள் மீது திருப்பியிருப்பதையும் கண்டான். தந்தையின் அந்த உக்கிர கோபத்திற்கு இலக்கான அழகியின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க அவள் மீது திரும்பிய படைத்தலைவனின் கூரிய கண்கள் மறுகணம் பெரு வியப்பை கக்கின. தந்தையின் கூச்சலால் இம்மியளவும் உணர்ச்சி வசப்படாத அந்த மஞ்சள் அழகி கோட்டை தலைவனை நோக்கி மௌனமாகவே மந்தகாசம் செய்தாள். தந்தையின் கூச்சலை கேட்டதும் அவள் தலை அவனை நோக்கி திடீரென திரும்பியதில் குழல் அசைந்து மயிரிழைகள் தோளின் இருபுறங்களிலும் விழுந்தன. மருண்ட அவள் செவ்வரி விழிகள் சற்றே திரும்பின. அவ்வளவுதான். மற்றபடி வேறெவ்வித மாறுதலும் அவளிடம் காணப்படவில்லை. ஏற்பட்ட சிறு மாறுதல்களும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்தனவாகையால் அவை மாறுதல்களாகவே இளைய பல்லவனின் கூரிய விழிகளுக்கு மட்டுமல்ல, அறிவுக்கு கூட புலப்படவில்லை. இடுப்பில் முட்டு கொடுத்த கையை கூட எடுக்காமல் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அஞ்சாமல் சிரித்து கொண்டே நின்ற அவள் கண்கள் கோட்டை தலைவன் மீதே பல வினாடிகள் நிலைத்தன. அந்த கண்களில் ஏதோ பெரும் சக்தி இருக்க வேண்டும் என்பதை சில வினாடிகளுக்குள் புரிந்து கொண்ட இளைய பல்லவனின் வியப்பு பன்மடங்கு விரியலாயிற்று. மஞ்சள் அழகியின் கண்கள் கோட்டை தலைவன் மீது நிலைத்த ஒவ்வொரு வினாடியிலும் அவன் முகத்தில் மாறுதல் ஏற்பட்டு வந்ததையும் ஆரம்பத்தில் அதில் விரவி கிடந்த கோபமும் சிறிது சிறிதாக மறைந்து விட்டதையும் கண்ட இளைய பல்லவன் அந்த பெண் அந்த அறையில் மட்டுமல்ல, அக்ஷயமுனையிலேயே ஒரு பெரும் சக்தி என்பதையும் தன் திட்டங்கள் நிறைவேற அவள் உதவி மிகவும் அவசியம் என்பதையும் சந்தேகமில்லாமல் அறிந்து கொண்டான். புலியை பழக்குபவனுடைய கண்களை பார்க்க முடியாமல் அஞ்சி ஒடுங்கும் புலியைப் போல அந்த துஷ்டன் மெல்ல மெல்ல ஒடுங்கி விட்டதையும் கண்ட இளைய பல்லவன் வியப்பு நிரம்பி வழிந்தோடிய விழிகளை மஞ்சள் அழகி மீது நிலைக்க விட்டான். தந்தையை தன் பார்வையாலேயே அடக்கிவிட்ட மஞ்சள் அழகி மெல்ல இளைய பல்லவனை நோக்கி திரும்பி முகத்தில் இருந்த மந்தகாசத்துடன் சிறிது வருத்தத்தின் குறியையும் கலந்து கொண்டு, வீரரே, மன்னிக்க வேண்டும். தந்தை சில சமயங்களில் இப்படித்தான் நிதானத்தை இழந்து விடுகிறார். உட்காருங்கள், நிதானமாக பேசுவோம் என்று கூறி அவனை எதிரே இருந்த மஞ்சத்தில் மீண்டும் அமரச் சொல்லி தந்தையின் பக்கத்தில் இருந்த ஆசனத்தில் தானும் உட்கார்ந்து கொண்டாள். அதிக ஒடுக்கத்தை காட்டாமலும் அபரிமிதமான ஆடம்பரமின்றியும் அடக்கமும் கம்பீரமும் கலந்த பெரும் ராணி போல் மஞ்சத்தில் அமர்ந்து மடியில் கைகளை கோர்த்து தவள வைத்துக் கொண்ட மஞ்சள் அழகி தந்தையை நோக்கி, அப்பா, இதற்கு ஏன் இவ்வளவு கூச்சல்? உங்களுக்கு இஷ்டமில்லாவிட்டால் நிகழ்ச்சிக்கு இவரை அழைக்க வேண்டாம், அவ்வளவுதானே என்றாள். அவள் பேசிய போது சாதாரணமாகவே இன்பநாதமாயிருந்த அவள் குரல் மிகவும் குழைந்து கிடந்தது. வீணை தந்தியை சுண்டி விட்டவுடன் மறுகரத்தில் விரல்கள் இழைக்கும் மேகநாதம் போல் அவள் குரல்கள் எத்தகைய கடுமையான இதயத்தையும் கரைக்கும் தன்மையை எய்திவிட்டதை கவனித்த இளைய பல்லவன் இவள் தந்தையை கண்டு அஞ்சாதவள் மட்டுமல்ல, அவனை சுண்டு விரலில் வைத்து இஷ்டப்படி சுற்றவும் வல்லவள் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அவன் யூகம் சரி என்பதை கோட்டை தலைவனின் அடுத்த வார்த்தைகள் நிரூபித்தன. அதற்காக சொல்லவில்லை என்று பலவீனமான குரலில் பதில் சொல்ல ஆரம்பித்தான் கோட்டை தலைவன். எதற்காக சொல்லவில்லை என்று ஏதும் புரியாத குழந்தை போல மஞ்சள் அழகி அவனை கேட்டாள். கோட்டை தலைவன் இம்முறை தைரியமாக தலை நிமிர்ந்து அவளை நோக்கி அவள் விழிகள் உதிர்த்த அந்த குழந்தை பார்வை இடையில் ஏற்பட்ட அவனுடைய அச்சத்தை தவிர்த்திருக்க வேண்டும். அவன் முகத்தில் மெல்ல மெல்லமாய் பழைய கலை படர்ந்து ஆழமும் வஞ்சகமும் நிறைந்த முன்னைய நோக்கு கண்களிலும் நிலவியது. அந்த வஞ்சக பார்வையிலும் பாசம் சிறிது பரவி நின்றது. சொற்களில் அந்த பாசம் துணிக்கச் சொன்னான் கோட்டை தலைவன், நான் சத்தமிட்டது உன் மனதை புண்படுத்த அல்ல மகளே என்று. மஞ்சள் அழகியும் கொஞ்சிய வண்ணமே, என் மனதை நீங்கள் ஒரு நாளும் புண்படுத்த மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியாதா என்று பதில் சொன்னாள்.
அடுத்தபடி இளைய பல்லவன் எதிரே கள்ளுப்பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்திருக்கிறான் என்பதை பற்றி சற்றும் நினைக்காமல் தந்தையும் மகளும் ஒருவருக்கொருவரே பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இன்றிரவு நிகழ்ச்சி சாமானியமானதா என்று பெண்ணின் கையை எடுத்து தன் கையில் வைத்துக் கொண்டு செல்லமும் கவலையும் கலந்த குரலில் கேட்டான் கோட்டை தலைவன். இல்லை என்று மஞ்சள் அழகி பதில் கூறினாள். அக்ஷயமுனையின் பிரத்யேக நிகழ்ச்சி இது என்றான் கோட்டை தலைவன். ஆமாம் என்றாள் அவள். சித்ரா பௌர்ணமி என்று பிரதி வருஷம் நடக்கிறது. ஆமாம், நீ இல்லாவிட்டால் நிகழ்ச்சி இல்லை, அது தெரிந்ததுதானே. நிகழ்ச்சி இல்லாவிட்டால் முடிவுகள் இல்லை. உண்மை. முடிவுகள் இல்லாவிட்டால் நீங்கள் இல்லை, நான் இல்லை, இக்கோட்டையும் இல்லை. இத்தனையும் தெரிந்தாய் இந்த புது மனிதரை இன்றைய இரவு நிகழ்ச்சிக்கு அழைக்க விரும்புகிறாய்? இந்த கடைசி கேள்வியை கோட்டை தலைவன் வீசிய போதுதான் இளைய பல்லவன் ஒருவன் எதிரே இருக்கிறான் என்ற உணர்வடைந்த மஞ்சள் அழகி அவனை ஏறெடுத்து நோக்கினாள். அப்படி நோக்கிய அந்த கண்களில் சிறிது குழப்பம் இருந்ததை இளைய பல்லவன் கவனித்தான். அந்த இருவரின் உரையாடல்களை கேட்க கேட்க ஏதோ மர்மங்கள் அடங்கிய ஒரு பிரதேசத்திற்கு தான் வந்துவிட்ட உணர்ச்சி ஏற்பட்டதால் சித்தத்தில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து சுழல இளைய பல்லவனும் ஓரளவு குழப்பமே அடைந்திருந்தான். அந்த இரவு நிகழ்ச்சியை பற்றி தந்தையும் மகளும் பேசி முடித்த பிறகு நிலைமை தெளிவாவதற்கு பதில் மர்மம் முன்னைவிட வலுத்து விட்டதை கவனித்த இளைய பல்லவனின் இதயத்தில் அந்த நிகழ்ச்சி எதுவாக இருக்கும் என்பதை அறிய ஏற்பட்ட ஆவலுடன் அதில் எப்படியும் கலந்து கொண்டு விடுவது என்ற உறுதியும் ஏற்பட்டது. அவன் இதயத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்டதாலோ என்னவோ மஞ்சள் அழகியின் கண்களிலிருந்து குழப்பம் மறைந்து இதழ்களில் புன்னகை அரும்பியது. உள்ளத்தே ஊடுருவிச் சென்ற சங்கடமான உணர்ச்சிகளை சமாளித்துக் கொள்ள சற்று வாய்விட்டு சிரிக்கவும் செய்தாள் அவள். மேலும் மௌனமாயிருப்பதால் பலன் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் கேட்டான், ஏன் சிரிக்கிறீர்கள் என்று. உங்கள் நிலையை எண்ணி சிரித்தேன் என்றாள் அவள் வேடிக்கையாக. ஏன், என் நிலைக்கு என்ன? நீங்களும் தந்தையும் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தீர்கள், குறுக்கே நான் வந்து குளறிவிட்டேன் என்றாள் அவள். இரவு நிகழ்ச்சியை பற்றிய பிரஸ்தாபத்தை ஒதுக்கிவிட அவள் தீர்மானித்திருக்கிறாள் என்பதையும் அதை முன்னிட்டே அதற்கு முற்பட்ட பகுதிகளுக்கு உரையாடல்களை இழுத்துச் செல்கிறாள் என்பதையும் அறிந்து கொண்ட இளைய பல்லவனும் அவள் வழியே போகத் தொடங்கி, உங்கள் குறுக்கீடு எனக்கு தடையாயில்லை, உதவிதான் என்றான். எப்படி உதவி என்று கேட்டாள் அவள். உங்கள் தந்தையிடம் சில உதவிகளை நாடி வந்ததாக தெரிவித்தேன். ஆம், சொன்னீர்கள். பதிலில்லை என்றும் கூறினேன். ஆம், அதையும் தெரிவித்தீர்கள். தந்தை உதவுவார், உங்களை போன்ற வீரருக்கு எதையும் மறுக்க மாட்டார் என்று நீங்கள் தான் உறுதி கூறினீர்கள். உண்மைதான், கூறினேன். இதைவிட பெரிய உதவி என்ன வேண்டும்? உங்கள் குறுக்கீடு எனக்கு நன்மையை விளைவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் என்ன? இளைய பல்லவனின் விழிகள் திடமாக எழுந்து அவளை நோக்கின. சிருஷ்டியின் சிறந்த அழகையும் நான் வாழ்வில் கண்டேன் என்று மெல்லச் சொற்களை உதிர்த்தன உதடுகள். அவள் ஏதோ பதில் சொல்ல முயன்று பவள இதழ்களை திறந்தாள். அவளை பேசாமல் சைகையினாலேயே தடுத்த இளைய பல்லவன் மேலும் பேசத் தொடங்கி, உங்களை பாராட்டவோ இல்லாததை சொல்லி முகஸ்துதி செய்து உங்கள் தந்தையிடம் நான் கோரியதை பெறவோ பேசப்படும் வீண் வார்த்தைகள் அல்ல இவை. உண்மையைத்தான் சொன்னேன். உங்களை பாராட்டாமலும் உங்கள் தந்தையிடம் கெஞ்சாமலும் நான் கோரி வந்த உதவியை பெற என்னால் முடியும். இது தற்புகழ்ச்சி என்று நினைக்க வேண்டாம். இந்த அக்ஷயமுனை கோட்டையை பற்றியும் உங்கள் தந்தையை பற்றியும் பூரணமாக தகவல்கள் அறிந்து இங்கு நான் வந்திருக்கிறேன். உங்கள் தந்தை இஷ்டப்பட்டால் என்னையும் என் மரக்கலத்தையும் என் மாலுமிகளையும் இன்றே அழித்துவிட முடியும். ஆனால் கதை அத்துடன் முடியாது. என்னை அழிப்பது சுலபமல்ல. அப்படியே அழிப்பதாக வைத்துக் கொண்டாலும் பயங்கர விளைவுகள் ஏற்படும். ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும், சரியான முன்னேற்பாடுகள் இல்லாமல் நான் சிங்கத்தின் வாய்க்குள் தலையிடுபவன் அல்ல. இந்த இடத்தில் சற்று நிதானித்த இளைய பல்லவன் கோட்டை தலைவனை உற்று பார்த்துவிட்டு மஞ்சள் அழகியை நோக்கி கேட்டான், இந்த அக்ஷயமுனை துறையில் தனியாக இறங்கிச் செல்ல வேண்டாம் என்று என் மாலுமிகள் தடுத்தார்கள். அதையும் மீறித்தான் நான் இறங்கினேன், தெரியுமா உங்களுக்கு என்று. அது துணிவை காட்டுகிறது, முன்னேற்பாட்டை காட்டவில்லை என்றால் மஞ்சள் அழகி இகழ்ச்சியுடன். கடற்கரை கொள்ளைக்காரர்கள் என்னை வெட்டி போட வந்தார்கள். கலிங்கத்து கப்பல் தங்கத்துடன் வருகிறது, கொள்ளையடிக்கலாம் என்றேன். அவர்கள் என் பக்கம் சேர்ந்து கொண்டார்கள் என்று சுட்டிக்காட்டினான் படைத்தலைவன். அது தந்திரத்தை காட்டுகிறது, முன்னேற்பாட்டை அல்ல என்றால் மஞ்சள் அழகி மீண்டும். அடுத்த அஸ்திரத்தை மிக பலமாக வீசினான் இளைய பல்லவன். கோட்டை தளத்திலிருந்து வீசப்பட்ட விஷ அம்பு என் மார்பில் தைத்தும் நான் இறக்காமல் அதை பிடுங்கி எறிந்து விட்டு இங்கே வந்திருக்கிறேன். அது எதை காட்டுகிறது? மந்திரத்தையா என்றான். இளைய பல்லவனுக்கு ஏதும் பதில் சொல்ல முடியாமல் விழித்தாள் மஞ்சள் அழகி. திடீரென தன் அங்கியை விலக்கி மார்பை திறந்து காட்டிய இளைய பல்லவன், இது எதை காட்டுகிறது தேவி? மந்திரத்தையா முன்னேற்பாட்டையா என்றான் இகழ்ச்சி குரலில் பூரணமாக துணிக்க.
மஞ்சள் அழகி மட்டுமல்ல, அவள் தந்தையும் படைத்தலைவன் மார்பை கண்டு பிரமித்தான். விஷ அம்பு அவனை கொல்லாத மர்மம் அவர்களுக்கு தெல்லென புரிந்தது. அவன் மார்பை அணைத்து நின்ற யவனர் இரும்பு கவசத்தை இமை கொட்டாமல் அவ்விருவரும் பார்த்தார்கள். அவன் அங்கைக்குள் மறைந்து கிடந்த அந்த இரும்பு கவசமே அவன் உயிரை காத்தது என்பதை புரிந்து கொண்ட தந்தையும் மகளும் அவனுடைய முன்னேற்பாட்டை கண்டு வியப்பின் எல்லையை எய்தி அந்த வியப்பு முகங்களில் படர இளைய பல்லவனை ஏறெடுத்து நோக்கினார்கள். உணர்ச்சிகளை பெரிதும் கட்டுப்படுத்தக்கூடிய அவ்விருவரையுமே மலைக்க வைத்தது பற்றி மகிழ்வெய்திய சோழர் படை தலைவன் மஞ்சள் அழகியை நோக்கி, தேவி, வாழ்வில் பேராபத்துகளில் சிக்கி அனுபவப்பட்டவன் நான். ஆகையால் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்கிறேன். இந்த கவசம் போட்டு கொண்டு வந்த முன்னெச்சரிக்கையை பற்றி நீங்கள் வியப்படைய வேண்டாம். இன்னொரு முன்னேற்பாடு செய்திருக்கிறேன். அதை கேட்டால் நீங்கள் திகைத்து போவீர்கள். அது மட்டுமல்ல, இளைய பல்லவன் அத்தனை முட்டாளல்ல என்பதையும் புரிந்து கொள்வீர்கள் என்றான். அதையும் சொல்லுங்கள் என்று அவள் கேட்டாள், அச்சம் குரலில் துணிக்க. இப்படி வாருங்கள் என்று அவளை அந்த அறையின் ஒரு மூலைக்கு அழைத்துச் சென்று சில வார்த்தைகளை தான் சொன்னான் இளைய பல்லவன். அவன் சொன்ன வார்த்தைகள் அவள் முகத்தில் மிதமிஞ்சிய கிளியை பரவவிட்டன. வேண்டாம், வேண்டாம், அது மட்டும் வேண்டாம் என்று கதறினாள் மஞ்சள் அழகி. இன்றிரவு நிகழ்ச்சிக்கு என்று இகழ்ச்சியுடன் எழுந்தது இளைய பல்லவனின் கேள்வி. அவசியம் வாருங்கள், அவசியம் வாருங்கள் என்று திகில் நிரம்பிய சொற்களை மிகுந்த பலவீனத்துடன் உதிர்த்தாள் மஞ்சள் அழகி. அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்கள் லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட். இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.